வாங்க மக்களே, இது மற்றும் என்னோடய ஒரு சிம்பிள் டிஷ்ஷு எக் நூடுல்ஸு. வழக்கமாக எக் நூடுல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, கேப்சிகம்மு, அப்புறமா வந்து கோஸு இதெல்லாம் போட்டு செய்வாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஆனியன் ஸ்பைசஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா, அப்புறமா வந்து கொஞ்சம் டேஸ்ட்காக கொஞ்சம் மசாலா மட்டும் ஆட் பண்ணி செய்கிற ஒரு சிம்பிள் நூடுல்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு எண்ணெய், ஆனியனு, அப்புறமா சில்லி, கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்காக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. எனக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் கருவேப்பிலை வந்து போடணும்னு அவசியம் இல்லை. அது போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் முட்டை உடச்சி ஊற்றுங்க. முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா அந்த பொடி மாஸ் கண்டிஷனுக்கு வர அளவுக்கு நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. அது பண்ணி முடித்த உடனே வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வேக வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் வேக வச்சா போதும் அந்த நூடுல்ஸை. ஏன்னா வந்து 7 to 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வாகி ஆகிடும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் வேக வச்சுட்டு நல்லா ஃபேனில் வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்லி பவுட்ரு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள், அதுக்கப்புறம் வந்து வாசனைக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸும் சோயா சாஸும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு அப்படியே கலர வேண்டியது தான். நான் எதுக்கு 2 கரண்டி போட்டு கலர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கடையில் பார்க்குற மாதிரி நான் அதே மாதிரி செய்யலாம். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அடுப்பு சுற்றி மொத்தமே வந்து இறஞ்சிரும். அப்புறமா எங்கள் அம்மா தொலை கொடுத்து நான் அடிக்கிறதுக்கு வருவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் 2 கரண்டி போட்டு பொறுமையாக பண்ணுறேன். உங்கள் அம்மா திட்டமாட்டாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கடையில் பார்க்குற மாதிரியே வந்து வேகமாக ஆட்டி செய்யலாம். இதில் ஜாஸ்தி ஆயிலு, அஜினமோட்டோ, தேவையில்லாத மசாலா எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக செஞ்சுது ட்ரை பண்ணி பாருங்கள்.